சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டிருக்குது. அதனால் செருப்பை கழட்டி அடிக்கிறேன். இந்த தேவடியா பயல்கள் இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய நம்பரை போட்டு தாண்டா அடிச்சிருக்கேன். மானம் உள்ளவனாக இருந்தால் சந்திரசேகர் மகன் விஜய் இந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு விஜய் கட்சிக்காரனும் இந்த வீடியோவுக்கு பதில் சொல். கரப்பான் பூச்சி மாதிரி ஏற்கனவே ஒரு கரப்பான் பூச்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கு. இன்னொரு கரப்பான் பூச்சியா? ஏற்கனவே இந்த கரப்பான் பூச்சியை இந்த தேவடியா பசங்க உருவாக்கி ஆதரவு கொடுத்து அந்த கரப்பான் பூச்சியை இவிஎம் மிஷினில் எப்படி ஓட்டு திருட்டு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அல்லது ஓட்டு திருட்டு செய்து தாண்டா நீங்களாம் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே இருந்த கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி பூரா முன்னாள் கரப்பான் பூச்சிகள். இந்த முன்னாள் கரப்பான் பூச்சிகள் இந்நாள் கரப்பான் பூச்சியை முதலமைச்சராக்கி உட்கார வைத்திருக்கிறாங்க. அதனால் இந்த தேவடியா பயல்கள் இவங்க கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சராக ஆக்கின விஜய் 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். அதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவங்க அப்பனை அடிக்கிறேன். எவனாவதும் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு என்னுடைய லெட்டருக்கு பதில் அனுப்பாமல் இருக்கிற காரணத்தினால் ஒரு முதலமைச்சரையே ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அனுப்பின லெட்டருக்கு மறுப்பு லெட்ரு அனுப்பு, இல்லைன்னா என்னுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டவாலும் கொடு, கையெழுத்து போட்டு 8ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். 8ஆம் தேதி அனுப்பிய அந்த இதுவும் காமிச்சிட்றேன், அதுவும் பார்த்துருவோம். 8ஆம் தேதி அனுப்பியிருக்கேன் பாருங்கள். மம்தாவுக்கும் விஜய்வுக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயை செருப்பாலே அடிச்சிருக்கேன் என்றால் என்னுடைய லெட்டருக்கு பதில் வரவில்லை. அதே மாதிரி விஜய்வுக்கு செருப்படி. ஒரு முதலமைச்சர்ன்றவன் இந்த மாதிரி செருப்படி வாங்கி ஆட்சியை ஆளணும்ன்றது இதை காட்டி ஒரு கேவலம். ஒரு தகப்பனை அடி வாங்க வைக்கக்கூடாது, ஒரு பெத்தவனை அடி வாங்க வைக்கக்கூடாதா? தேவடியா மகனே விஜய், ஒரு பெத்தன்ல உன்னைய ஆம்பளை பிள்ளாண்டு அவுசாரிக்கு பிறந்தவனே, மான ரோசம் இருந்தால் யூடியூப் சேனலுக்கார தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா இந்த வீடியோவை வைரலாக்கு. இல்லையா ஜெயபாண்டி தினக்கூலி ஜெயபாண்டி அன்றாடி வேலை பார்த்து பொழைக்கிற ஜெயபாண்டியை என்னுடைய லெட்டரை விஜய்வுக்கு அனுப்புனேன். அதை எனக்கு பதில் லெட்டர் அனுப்ப சொல்லு. 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பூரா படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். எப்படி படிப்புக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதற்கான லெட்ரு நான் அனுப்பியிருக்கேன். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ரு அனுப்பிச்சிருக்கேன். அந்த லெட்டரை கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். விஜய்வுக்கு அனுப்பியிருக்கிற லெட்ரு இது. சந்திரசேகர் பிராத்தல் பிள்ளையை பெற்றவன் செருப்படி என்கிட்ட வாங்கியிருக்கான். எப்படி செருப்படி வாங்கி ஒரு பிள்ளை முதலமைச்சராக இருக்கிறான் என்றால் ஒரு தற்கூரி தேவடியா பைய முதலமைச்சர் ஜெயபாண்டி நான் 200 கோடி சம்பளம் வாங்கினவன்டா, உன்னியமாய் தினக்கூலி இல்லைடா.
நான் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறேன் என்று கொடு. 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு, அறிவியல் வேலைவாய்ப்பு கொடு. 10, 11, 12 படிச்சுட்டு வீட்டில் உக்காந்துருக்குல்ல அந்த பிள்ளைகளுக்கு. இல்லை இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்காரிங்க வெக்க பொச்சு இல்லாமல் தேவடியாளுக்கு பிறந்த வயலுங்க, படிக்காத கரப்பான் பூச்சி, இது படிச்சுட்டு வெட்டியாக சுற்றி திடுற கரப்பான் பூச்சின்னு தலை காமிச்சிட்டு வர்றான் உள்ளுக்க. அட தேவடியாளுக்கு பிறந்த பழுகலாம். ஒரு இந்த கரப்பான் பூச்சிகளுக்கு கல்யாணம் முடித்து வச்சு குழந்தை இல்லை என்று வருத்தப்படுவேன் மாதிரி படித்தேன் எனக்கு வேலை இல்லைன்னு விளம்பரப்படுத்துகிறான். நாங்கள் இத்தனை கோடி பேர் மலட்டு பயலாக இருக்கிறோம், இத்தனை பேர் படித்து வேலை இல்லாமல் கரப்பான் பூச்சி மாதிரி இருக்கிறோம்ண்டு அந்த கும்பல் கணக்கிட்டு கோடிட்டு காமிக்கிறான் தேவடியாளுக்கு பிறந்தவன். இத்தனை கோடி பேர் மலட்டு பயலாக இருக்கிறோம் என்று காமிக்கிறது மாதிரி படித்தும் வேலை இல்லை என்றத கட்சி ஆரம்பிச்சிருக்கானா. அட அவுசாரிக்க பிறந்தவனே ஜெயப்பாண்டிய, இந்த மாதிரி வீடியோ போடுறேன்ல, நம்பர் போட்டிருக்கேன்ல, அது மாதிரி நீயும் என்னுடைய நம்பர் பார்த்துருக்கல, என் நம்பரையும் பாரு. என்னுடைய நம்பர் மாதிரி நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா? இல்லை எந்த யூடியூப் சேனலுக்கானாவது யூடியூப்பில் நம்பர் போடுவான், ஆனால் அந்த நம்பரில் நீ ஃபோன் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டான். அது மாதிரி இந்த வீடியோவை போடும்போது எதிர்கட்சிக்காரன்லேருந்து அனைத்து காரனும் இதை வெளிப்படுத்தணும். அப்போ பதவி ஏற்று எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பதவி ஏற்று தமிழ்நாட்டில் 75 நாளைக்குள்ளே இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகின நாள்லேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறான், எப்படி 10, 11, 12 படித்த பிள்ளைய வீட்டில் இருக்குல்ல அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்குறான் என்பதை ஒரு தினக்கூலி ஜெயப்பாண்டி என்ன செய்கிறான்றத வேடிக்கை பார். அப்போ ஒரு திறமும் இல்லாத களவாணி தேவடியாளுக்கு பிறந்தவைய பிராடு முதலமைச்சர் பிராடு இவிஎம் மிஷினை வைத்து யார் வேண்டாலும் வெற்றி பெற முடியும். இதே விஜய் என்ற பொண்டு பையன் 100 ஓட்டு போடட்டும் இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில், நான் இந்த கரப்பான் பூச்சியை வெற்றி பெற வைக்கிறேன். இல்லை இந்த இப்போ கரப்பான் பூச்சி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அவங்க 100 ஓட்டு போடட்டும், நான் இறந்து போன காமராஜர் முன்னாள் முதலமைச்சராக அவரை வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ இந்த மிஷினு கேவலமான மிஷினு. பிராத்தல் பயல்களை தேர்வு செஞ்சு உலக வரலாற்றில் ஒரு தகப்பனை சிறுப்படுத்தி அடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குற எச்சிக்கல்ல நாய் நீ முதலமைச்சராடா தேவடியாளுக்கு பிறந்த பயலே. இந்த வீடியோவை கரப்பான் பூச்சி படிச்சுட்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம்னு வெளிப்படுத்துகிறல்ல, உனக்கும் சேர்த்து நான் வேலை கொடுக்குறேன். இந்த வீடியோவை வைரலாக்கு. இதை வைரல் ஆக்கலைன்னா இவங்க திட்டமிட்டு அந்த நிறுவனம் இதை வைரல் ஆக்கியிருக்குன்னு எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் ஜெயப்பாண்டி நிரபராதியா அல்லது இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதி பிராடுக்காரன் நேர்மையானவனா? இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடக்க வேண்டும். நேரடி ஒளிபரப்பில் இந்திய பிரதமர் பொண்டு பையன் 100 ஓட்டு போடட்டும். நான் இறந்து போன காமராஜரை முன்னாள் முதலமைச்சர் இறந்து போன காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு. மானம் ரோஷன் தான் ஜெயப்பாண்டிக்கு கால் பண்ணி என்னுடைய லெட்டரை அனுப்பு. நன்றி.